முருகன் என்றாலே அழகு என்றுதான் பொருள். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை நம்முடைய அந்த பழமுதிர்ச் சோலையில், பழனியில், திருச்செந்தூரில், சுவாமிமலையில் குடிகொண்டிருக்கக்கூடிய முருகனை, அறுபடைக்கு அதிபதியை கொண்டாடுகின்றோமே, அந்த முருகனுடைய சிறப்பை இன்றைக்கு தோரணமலை என்று ஒன்று உண்டு. குற்றாலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசிக்கு மிக அருகில் தோரணமலையில் 1100 சொச்சம் படிகளை தாண்டி அங்கிருக்கக்கூடிய அந்த மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதான, மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிதான முருகனை சென்று காண்பது நம் வாழ்வின் பேர். அங்கு பௌர்ணமி பூஜைகள், கிரிவடம், சஷ்டி, பௌர்ணமி என்று மட்டுமல்ல, அந்த தோரணமலை முருகனில் அற்புதமான கிரிவலம் வருகின்றார்கள், பௌர்ணமியை கொண்டாடுகின்றார்கள், சஷ்டி விரதம் இருக்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கு மேல் விசாகத்திற்கு பூஜை செய்கின்றார்கள். வேண்டியவருக்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய இந்த முருக ஆலயத்தை ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்மை நெறிப்படுத்தி அழைத்து சென்ற அருமை சகோதரர் சண்முகம், கிருஷ்ணமுரளி என்கின்ற குட்டியப்பா என்கின்ற மேன்மைக்குரிய பண்பாளர், படுத்த முருகபக்தர் நம்மளை அந்த இடத்திற்கு ஜெயா தொலைக்காட்சியின் சில பதிவுக்காக அழைத்து சென்றபோது நாம் வியந்து போனோம்.